அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபான் டைரிஸ். இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கத்திரிக்காய். இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஒரு பேன் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு ஆயில் அதுல போட்டுக்கிறேன். நான் ஊதா கத்திரிக்காய் தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம எண்ணெயில போட்டு நம்ம வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஆயில்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா நம்ம வதக்கி நம்ம எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு கத்திரிக்காய் இன்னும் சீக்கிரமா வதங்கணும்னா நீங்க 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட் அதுல ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பொறுமையா அதை நல்லா வதக்கி விட்டா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இப்ப சாஃப்டா ஆகுற மாதிரி இருக்கு. இன்னும் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து நம்மளுக்கு கோல்டன் கலர்ல மாறிடுச்சு. பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேர் வந்து கத்திரிக்காவ வந்து வதக்காமலே அப்படியே ராவாவே போட்டு சமைப்பாங்க. பட் அது வந்து அவ்வளவா நல்லா டேஸ்ட் இருக்காது. நம்மளுக்கு கல்யாண வீட்டு கத்திரிக்காய் பச்சடினாலே தனியா ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம என்னென்ன பொருட்கள் போடுறோமோ அந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து நம்ம கல்யாண வீட்டு கத்திரிக்காய் பச்சடி வந்து சுவையா கிடைச்சிடும். இப்ப அதே பேன்ல கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் ஆயில் போட்டுக்கிட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு எல்லாமே வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன். இப்ப கொஞ்சோண்டு நான் முழு மிளகு நான் போட்டுக்கிறேன். இப்ப இது எல்லாமே போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நான் பூண்டு வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 பல்லு பூண்டு நான் கட் பண்ணி வச்சு அதுல நான் சேர்த்திருக்கேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 4 பட்டை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். அது போட்டுக்கலாம். அது போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு சாஃப்டா ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஒரு கோல்டு கலர் மாதிரி. இப்ப வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஒரு லைட்டான ஒரு பிங்க் கலர்ல வரும். அது வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காய் பச்சடி நீங்க வந்து நல்லெண்ணெய்ல செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் பச்சடி வந்து பிரியாணிக்கு, அப்புறம் நெய்ச்சோறுக்கு, தேங்காய் பால் சோறுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போகணும். நல்லா நீங்கள் வதக்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, இது நான் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காய் போட்டுட்டு அதுவும் நல்லா வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் வந்து நான் தண்ணி போட்டுக்கிறேன். அதில் தண்ணி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. உங்களுக்கு அது வந்து ஆயில் எல்லாமே கொஞ்சம் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்ல நான் கடல, வெள்ளை எள்ளு இது 2 நான் அரைச்சு இதுல நான் சேர்த்துக்கிறேன். சும்மா 1/4 டீஸ்பூன் வந்து 2மே வந்து எடுத்து நீங்க அரைச்சு இதுல போட்டுக்கோங்க. சேர்த்துக்கிட்டு திரும்பி நீங்க கவர் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்க வச்சிடுங்க. வச்சதுக்கப்புறம் நான் வந்து நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். புளி கரைசல் போட்டுக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நான் கொஞ்சம் சுகர் நான் போட்டுக்கிறேன். அது டேஸ்ட்டுக்கு தான். போட்டதுக்கு அப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்ப நம்மளுக்கு ஒரு சுவையான கல்யாண வீட்டு கத்திரிக்காய் பச்சடி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.